ஃபிட்னஸ் ப்ளஸ் வீடியோ சேனல் உங்களை அன்புடன் இருக்கும் தோலை கலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோலை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி டிரைவர்ஸ், டெலிவரி ஜாப்ஸ், ஃபுட் டெலிவரி, அதர் ஃபுட் டெலிவரி ஜாப்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் தோழர். சத்தியமான உண்மை, இதில் எந்த ஒரு ஒளிவு முறைவும் கிடையாது. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதை தான். ஒரு சில யூடியூப் வீலாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னு சொல்லாங்க. இதுங்க ஒரு சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸ் ஆன மக்களை நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் தெளிவாக சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை. பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த வீலாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 சம்பாதிக்கிறோம், 3000 சம்பாதிக்கிறோம், அப்படி வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு சில கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இந்த வீலாகர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எப்பா நீ தான் கண்டென்ட் போடுற, அப்போ நீ கண்டென்ட்டுக்காக நீ சொல்லி ஐயா சாமி நான்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் சம்பாதிக்கலையா. என்ன 1000 வியூஸு 2000 வியூஸ் தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கெல்லாம் என்னத்த வியூஸ் கிடைக்க போகுது, இதுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு, அதுக்கான விஷயமே தெரியாது. அது பின்னால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்காது. 1000 வியூஸ்லாம் இப்போலாம் எடுத்துலாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. 10,000 20,000 வியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். 1000 2000 வியூஸ்க்கான இதே கிடையவே கிடையாது. இப்போலாம் அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப கிடையவே கிடையாது. சப்பதாது. சரி, இந்த வீலாகர்ஸ் மூலிமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் ஏன் வர்றாங்க, அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸியோ சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2000 போடுறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3000 அப்படிலாம் போடுறாங்க. நான் அதை வச்சு ட்ரை பண்ணியே பார்த்தேன், வரவே மாட்டேங்குதுங்க அமௌண்ட்டு. 2 விஷயம் தாங்க பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வீலாகர்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் ஆர்டர்ஸ் வருது, நம்மளுக்கு ஆர்டர் வர மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த 2 விஷயம். ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் அந்த ஆப்புகளுக்கு அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எப்பயாவது தான் லாகின் பண்ணுறாங்க. எப்போயாவது லாகின் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் வரும். நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆப்பை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. லாக் அவுட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு முதல்ல லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழிச்சு கரெக்டாக 16 17வது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆர்டரு 200 300 வருதா இல்லையான்னு பாருங்கள். வித்தின் 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ள, மேக்ஸிமம் அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கூட வேணாம், ஒரு நிமிஷம் கூட வேணாம், சரிங்களா. இதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 300 ஆர்டர் வரும். ஆனால் அது அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள், இந்த 2 நாள் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வரவே வராதுங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது ஆப்போட கன்சிஸ்டன்சி அப்படி. ஐடி கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பிகினர்ஸ்க்கு வந்து செம்மையாக பயங்கர மரியாதை, ராணுவ மரியாதையாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம கதையும். கார்ப்பரேட் கம்பெனி பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. வந்த புதுசில் வரக்கூடிய டிரைவர்ஸ்க்கோ டெலிவரி பாய்ஸ்க்கோ ஃபஸ்ட்டு நல்லா தான் மரியாதை கொடுப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப் வச்சுருவாங்க. ஒரு சில டெலிவரி பாய்ஸை மட்டும் தேவையான ஆட்களை அவங்க வெறித்தனமாக மாடை விட கேவலமாக வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் சும்மா அவங்களுக்கு வேணால் ஒரு 2000 அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் எப்போயாவது லாகின் பண்ணி எப்போயாவது ஒரு லாக் அவுட் பண்ணுறவங்களாம் ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு நினைக்காதீங்க. அது வீலாகர்ஸ் பண்ணுற 2 விஷயத்தில் ஒரு விஷயம் இது தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எப்போயாவது லாகின் பண்ணிவிட்டு எப்போயாவது லாக் அவுட் பண்ணுறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்புகள்கிட்ட அந்த கம்பெனிகள்கிட்ட போய்ட்டு நேராகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ப்ரொமோஷனுக்காக கேட்பாங்க. நான் இந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம், மறைமுகமாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம், நீங்கள் ஆர்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ஐடியா தனியாக வாங்குறதா கூட இருக்கலாம், சரிங்களா. இல்லைனா கூட சம்டைம்ஸ் ஒரு சில வீலாகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முகம் காட்டி வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா. அவங்க முகம் காட்டி வீடியோ போடுற அந்த வீலாகர்ஸ்க்கு மட்டும் நல்ல ஆர்டர்ஸ் வரும், சரிங்களா. நல்லா கவனிங்க, அந்த முகம் காட்டி போடுற வீலாகர்ஸ்க்கு மட்டும் நல்ல ஆர்டர்ஸ் வரும். காரணம் என்னன்னா, அவங்க முகம் காட்டுறதுனால அந்த முகத்தை வச்சு அவங்க எந்த ஐடியில் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும், அந்த பையன் எந்த ஏரியா பார்ப்பா, அந்த ஏரியாவா அந்த பையனா, ஓகே ரைட், அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக போடுன்னு அந்த ஆப்பு கார்ப்பரேட் கம்பெனி இந்த வேலையை பண்ணுவாங்க. இது எந்த முக்கால்வாசி ஆப்பில் இது நடக்குதுங்க. இது உங்களுக்கு தெரியாது, பேக்ரவுண்டில் இது நடக்குது. ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருந்தார். விடிய காலில், அதாவது நைட்லேருந்து விடிய காலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய காலிலேருந்து அடுத்த நாள் காலில் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டார். விடிய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆர்டர் வந்தது பைக் டாக்ஸியில். சரி நம்மளும் லாகின் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் நான் லாகின் பண்ணியிருக்கேன். நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ பைக் டாக்ஸி, ரேப்பிடோவில் பைக் பூஸ்ட் மட்டுமே தான் வருது. நான் எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணிட்டேன். ரேப்பிடோ ஆன் பண்ணேன், அவர் எல்லா ஆப்புக்கும் தான் போட்டார். ரேப்பிடோ ஆன் பண்ணேன், ஓலா ஆன் பண்ணேன், ஊபர் ஆன் பண்ணேன், எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். சாரி, இது வந்து எந்த ஆப்பையும் நான் இந்த ஆப்பு அந்த ஆப்பெல்லாம் நான் குறை சொல்ல. ரேப்பிடோ மட்டும்தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் பைக் பூஸ்ட் மட்டும்தான் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் 53 ஆர்டர் வருது. 6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்பு. அதாவது 8 கிலோமீட்டருக்கு 53 பூஸ்ட் பேக் வருது. இது மாதிரி பைக் பூஸ்ட்டு தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது.
மற்ற ஆர்டர்ஸ் ஏதாவது வருதுன்னா அனதர் ரைடர் கேப்டன் வந்து டுக்குன்னு தான் வருது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து நான் ரேப்பிடோக்கு அகேன்ஸ்டெல்லாம் சத்தியமாக நான் சொல்லலை, பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் ஆர்டர் கொடுக்குற ஒரே ஆப்பு அது மட்டும்தான். காரணம்னா அமௌண்ட் கம்மி அப்படின்னால அதில் ஆர்டர் வருது. மற்ற ஆப்பு லாகின் பண்ணி பார்க்குறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 4லேருந்து காலைல 8 வரைக்கும் வெறும் 30 ரூபா ஆர்டர் 40 ரூபா ஆர்டர் தான் வருது. பெரிய ஆர்டரே வரல. இல்லை எனக்கு ஆர்டர் வருது அப்படின்னு ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ சொன்னீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால மேபி வரலாம். இல்லைப்பா நான் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கேன், அதுதாங்க உண்மை, அதுதாங்க நான் சொல்கிறேன், அதுதாங்க அவங்களோட ட்ரிக்ஸுங்க அது. நீங்கள் டெய்லி அமௌண்ட்டு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருவாங்க. சரிங்களா? நிறைய விஷயம் இருக்குது. இது நிறைய பேக்ரவுண்டில் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது நிதர்சனமான உண்மை. ஏன் இது நான் சொல்லி உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது நீங்கள் கேளுங்க. எனக்கு கிடைக்க போகுது இல்லைங்க. நான் பாதிக்கப்பட்டேன், நேரடியாகவே நான் பாதிக்கப்பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஆப்பும் ஒரே ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லா ஆளுகளும் நல்லா சம்பாதிக்கிறதா அப்போ எல்லாருமே டெலிவரி வேலைக்கு வர வேண்டியது தானே. ஆனால் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வீலாகர்ஸ் வீடியோ போட்டாங்கன்னா ஒரு 2000 3000 சம்பாதிக்கிற மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை நம்பி நிறைய பேர் ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனே அந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நீங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ பார்த்தாயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அதே மாதிரி நீ சம்பாதிக்கிறேன்னு கேளுங்க, சத்தியமாக இருக்காது. ஒரு சிலர் பாருங்கள், அது வரைஞ்சிக்கிட்டு வருவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் வீடியோ போட்டுக்கு நிறைய பேர் வரைஞ்சிக்கிட்டு வருவாங்க பாருங்கள். அவங்க எதுக்கு என்ன யோசிக்கணுன்றது, என்ன சொல்ல வரோன்னே அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்பாங்க. திட்டணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு இதுவே தவிர குறை ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணுமே தவிர எங்கே தப்பு நடக்குதுன்றதை யாருமே நம்ம யோசிக்கதே இல்லை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரியில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொஞ்சம் அடி வாங்க. ஸ்விக்கின்னு ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது டேரெக்டாக ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்விக்கி கையை வச்சுருவாங்க. ஏன்னா நான் வந்து மாட்டிட்டு முடிச்சேன் ஒரு வாட்டி. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஆப்லேயும் இது நடந்தது, சேம் லோட் ஷேர் ஆப்லேயும் நடந்தது தொடர். சம்டைம்ஸ் வந்து இது டேரெக்டாக வந்து நான் ஸ்விக்கியை பற்றி நான் தப்பாக சொல்லலை. கஸ்டமர் சப்போர்ட் வந்து சம்டைம்ஸ் காலை வாரி விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு ஃபுட் டெலிவரியில் பெரிய தகராறாச்சு. என்னென்னா பிக்கப் பண்ணிட்டு இன்ஸ்டாமார்ட் தான் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லோட் ஷேர் ஆப் மூலிமா எனக்கு கடைசி லோட் ஷேர் ஆப் தான் ஹெல்ப் பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் நான் நிறைய வாட்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். டென்ஷன் ஆனப்புறமா அவங்க அதுக்கப்புறம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இது யாருன்னா ரேப்பிடில் இதே நடந்தது. பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓடிபி கேட்டேன். மிஸ்கம்யூனிகேஷனால் தப்பாகிடுச்சு. அவர் என்னென்னமோ மெசேஜ் அவர் ஆக்சுவலாக 2-3 ஆப்பில் இதில் புக் பண்ணியிருக்காரு போதுக்கு அவர் 2-3 ஓடிபி சொன்னார். ஏகப்பட்ட ஓடிபி சொல்லி தொலைச்சிட்டாரு. தப்பு வந்து பார்த்திங்கன்னா என் சைடு தப்பு இருக்குது, அவர் சைடு தப்பு இருக்குன்னு வைங்களேன். எனக்கு புதுசு லோட் ஷேர் ஆப் ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாகின் பண்ணி எப்பயாவது தான் ஓட்டுவேன். ஆனால் ஓடிபி வந்து ஒரு சில டைம் கேட்கும், ஒரு சில டைம் கேட்காது. எனக்கு ஒரே இதாகிடுச்சு. சரிங்களா? இது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால ஓடிபி தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா 2-3 வாட்டி தான் போட்டோம். 3ஆவது வாட்டி பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்டவொன்னே பார்த்தீங்கன்னா கஸ்டமரு சரிங்க என் சைடு தாங்க தப்பு நான் ஒத்துக்கிறேன், தெரிஞ்சு நீ போட வேணாமான்னு கூட கேள்வி வரும். ஐயா நான் புதுசுயா தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பை நான் உணர்ந்துக்கிறேன். சரிங்களா? சரி, தப்பை உணர்ந்துட்டேன். நான் நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்புக்கிட்ட சொல்கிறேன். அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை யார் வேலை? சரி, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விக்கி கிட்டே ஃபோன் அடிக்கிறேன். ஸ்விக்கி ஃபோன் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா கால் வருது. அதாவது நம்ம டேரெக்டாக கால் பண்ணோம்னா கால் வந்து நம்மளுக்கு கால் போகாது. கால்னு கிளிக் பண்ணோம்னா கால் போகாது. வி வில் கால் யூ பேக் சூனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவங்க கால் பண்ணுறாங்க. சார் ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறோம், சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி 2-3 வாட்டி எரர் வந்து இது ஓடிபி வந்து தப்பாக போட்டுட்டேன், கம்யூனிகேஷன் ப்ராப்ளமால் தப்பாக போட்டேன் அப்படின்னு. சரி, ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சார் இது வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் வந்து லோட் ஷேர் ஆப்பு செக் பண்ணுங்கள், லோட் ஷேர் ஆப்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. லோட் ஷேர் ஆப்புக்கு திருப்பி ஃபோன் போட்டேன். லோட் ஷேர் ஆப் கால் பண்ணேன். அவங்க வந்து சொன்னாங்க ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சார் இது எங்களோட தப்பு இல்லை, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ நீங்கள் ஸ்விக்கிக்கு சொல்லுங்கள், அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க, என்ட்ரி கொடுக்க சொல்லுங்கள், அவங்களே ஓடிபி செக்ஷனை ஓப்பன் பண்ணி அவங்களே செக் பண்ணி பார்க்கலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்விக்கிக்கு திருப்பி போகிறேன். இது 2வது வாட்டி நல்லா கேட்டுக்கோங்க. 2வது வாட்டி ஸ்விக்கிக்கு போட்டுட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஓடிபி பிரச்சனை எல்லா கதையும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கதையை சொல்லிவிட்டு சார் இந்த மாதிரி ஓடிபி பிரச்சனை அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 2 கிலோமீட்டர்ன்ற நம்ம தீரன் படத்தில் வரும் பாய் கித்தனா கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த கதை தான். ஸோ ஒரு நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டேன். சார் இது நாங்கள் சரி பண்ணிட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லோட் ஷேர் ஆப்பில் சொல்லி
ஆப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரின்னு சொல்லிட்டு திருப்பி லோட் ஷேருக்கு கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஆப் ஏதோ கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் இதை முடிச்சு கொடுங்க சார், இந்த வேலையை எனக்கு அவங்க சொல்கிறதே புரியல சார், கான்ஃபரன்ஸ் அது போட்டு பேசுங்க சார் அப்படின்னேன். இல்லைங்க நான் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணேன். மறுபடியுமா சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து ஸ்விக்கி கிட்ட இப்போ நீங்கள் சொல்லி அதை முடிக்க சொல்லுங்கள் ஃபைனலாக அப்படின்னாங்க. மறுபடியும் ஸ்விக்கிக்கு கால் பண்ணேன். சார் ஒரு நிமிஷம்னாங்க. சார் எல்லாம் ஓகே பண்ணிட்டோம் சார், நாங்களும் ஃபைனலாக பண்ணிட்டோம், நீங்கள் லோட் ஷேருக்கு சொல்லுங்கன்னாங்க. என்னடா இது மறுபடியுமா? சரி லோட் ஷேர் கால் பண்ணி, அப்பா சாமி கிட்டத்தட்ட 6 வாட்டி கால் பண்ணிட்டேன்யா, வேலையை முடிச்சு கொடுங்கய்யா, ஏதாவது ஒரு கதை மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கடைசியில் லோட் ஷேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் வேலையே கிடையாது சார், இது நாங்கள் டேரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது நியாயமானது, நாங்கள் டேரெக்டாக பண்ணுறோன்னா எங்கள் வேலையை பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் பொறுப்பெடுத்து நாங்கள் பண்ணுவோம், இது அவங்களோட வேலை, இது நாங்கள் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, நாங்கள் இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோமே தவிர நாங்களாம் டேரெக்டாக வேலை கொடுக்கல, அதுலேயே வரும்ல பேர் ஸ்விக்கி தானே வருது, அவங்க பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. முடியலை. மறுபடியும் முதல்ல அந்த ஸ்விக்கி கால் பண்ண அதே ஒரு நிமிஷம் அதே கதை முடியலை. திருப்பி கிட்டத்தட்ட 10 வாட்டி அதே போச்சு, ரிப்பீட்டடாக அதே வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருச்சு. என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் மேனேஜர்னு ஒன்று இருந்தது, அதுக்கும் கால் பண்ணேன். ஃப்ளீட் மேனேஜர் சும்மாவா சொல்லணும், அவரும் பாவம் பிஸி மேன், நம்மளுக்கு இருக்க டென்ஷன் அவருக்கு இருக்கும், யார் லோட் ஷேர் அதுவும் வரலை. பார்த்தேன் ஃப்ளீட் மேனேஜருக்கு கால் பண்ண முடியலைங்க. ஃப்ளீட் மேனேஜர் இருக்கும், சம்டைம்ஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்கே இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்கு லோட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். தமிழுக்கு எண் 1 அழுத்தினேன். அப்புறமா நல்லா ஒருத்தவங்க பேசினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கஸ்டமர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேடம் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலையே போயிடும், நீங்கள் தான் என் ஹெல்ப் பண்ணணும், டாப் டு பாட்டம் நான் எல்லா கதையும் சொல்லிட்டேன், சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், இல்லை என் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கேட்டு அப்படின்னேன். சரி என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். கடைசியில் அவங்க தான் மெயின் பொதுக்கு, அதனால தான் எனக்கு அந்த கால் வந்து கிடச்சிது. உடனே பார்த்திங்கன்னா லைனில் அப்படியே இருங்க சொன்னாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடாதீங்கன்னு மனசில் சொல்லிக்கிட்டேன். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு செகண்டில் முடிச்சு கொடுத்தாங்க. சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பிரச்சனை வந்து நாங்கள் தான் சால்வ் பண்ணோம், ஆனால் சால்வ் பண்ண எங்களால் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி நான் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணது வந்து ஸ்விக்கி தான் பண்ணணும், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்பை கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்கக்கிட்ட வேலை செய்ய கான்ட்ராக்ட் மாதிரி நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் சரிங்களா, அவங்க தான் சரி பண்ணணும், ஆனால் வந்து நாங்கள் சரி பண்ண முடியாது, நாங்கள் உங்களுக்கு வேலை இப்போ வந்து செக்யூரிட்டி வேலை அவங்க தெளிவாக சொன்னாங்க. இப்போ வந்து செக்யூரிட்டி வேலைக்குன்னு ஒரு 10 பேர் வேலைக்கு எடுத்திருப்பாங்க, 10 பேர் செக்யூரிட்டி எடுத்திருப்பாங்க, ஆனால் ஒரு கம்பெனியில் எடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த கம்பெனியில் அந்த செக்யூரிட்டி வேலையை கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ளாட்லேயோ இல்லை கம்பெனியில் போய்ட்டு அந்த செக்யூரிட்டிஸை போட்டுருவாங்க சரிங்களா, சம்பளமோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. சில இதில் சொல்லிவிடுவாங்க சம்பளம் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு, ஆனால் பிரச்சனைனா அவங்க தானே சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது இருக்குது ஏதாவது பிரச்சனைனா அந்த செக்யூரிட்டி அந்த ஃப்ளாட்டில் தானே போய் கேட்பாங்க, எங்ககிட்டயே வந்து கேட்பாங்க, அதை தான் அவங்க தெளிவாக சொன்னாங்க சரிங்களா. இப்படி தான் தொடர் வந்து சொன்னாங்க. இது எதுக்கு நான் இவ்வளோ பெரிய கதை இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஃபுட் டெலிவரி வேலை ஒரே ஒரு 30 ரூபா ஆர்டரு, இதை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. டீலாகர்ஸ் அசால்ட்டாக வீடியோ போட்டு போயிடுறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுட்டு அவங்க ஏர்னிங்ஸை வந்து போட்டு விட்டு அசால்ட்டாக போயிடுறாங்க. வியூஸ் ஆன நம்ம பாதிக்கப்பட்டு சாவறோம், அல்லோல் படுறோம். இது எனக்கு ரேப்பிடோலே நடந்தது, இதே தான் நடந்தது. லெஃப்ட்டு ரைட்டு ஸ்விக்கி ரேப்பிடோ இப்படியே தான் போச்சு. வச்சு செஞ்சிட்டாங்க, போங்கயாங்கன்னு விட்டுட்டேன். இப்போது கொஞ்ச நாள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோட் ஷேர் பண்ணேன். போன வாரம் ஃபுல்லாக ரேப்பிடோ பண்ணதுனால என்னமோ பார்த்திங்கன்னா இன்சென்டிவை தூக்கிட்டாங்க. 130 ரூபா இன்சென்டிவை 100 ரூபா ஆகிட்டாங்க. மத்தியானத்துக்கு 100 ரூபா, சாயங்காலத்துக்கு 100 ரூபா. அவங்க பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரில, அது பார்த்திங்கன்னா இப்போ ஆக்கிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி வேலைக்கு ஆகாது. அதுவும் பார்த்திங்கன்னா 100 ரூபா அமௌண்ட் எடுக்க முடியுமா, 9 ஆர்டர் ஆகிட்றாங்க, 7 ஆர்டரை 9 ஆர்டர் ஆகிட்டாங்க. ஐயோ என்னத்தை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள் தெரியாமல் அசால்ட்டாக அவங்க வீடியோ போட்டுறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க, இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. அவங்கள ஏற்றி விடுறது யார்? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிட்டுனா, நீ நல்லா கஷ்டப்படுறியா, என்ன டெய்லி நீ பார்த்தியா அவன் வீட்டில் இருந்தவன் கஷ்டப்படுறத, அவன் என்னத்தை நீ கஷ்டப்படுறத பாரு, யார் தான் கஷ்டப்படல, அப்போ நீ ஜாலியாக இருக்க, அவன் கஷ்டப்படுறான். தேவையில்லாத கமெண்ட் பண்ணி அவனை இன்ஸ்பிரேஷன் பண்ணி அந்த வீலாகரை ஏற்றி விடாதீங்க சரிங்களா. ஏற்றி விடுங்களோ இல்லையோ, நீங்கள் ஏற்றி விட்றனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குது. அவன் வியூஸ் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 1000 பேர் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. அந்த நம்மளுக்கு இருக்க வேலை போயிடுது.
நம்மளுக்கு ஆர்டர் வர இடத்துல ஒரு 10 பேர் நிற்க இடத்துல அந்த 1000 பேர் வந்து உட்காந்தா என்னத்தை ஆர்டர் எவன் கொடுப்பான்? எல்லாருமே டெலிவரி வேலைக்கு வந்து உட்காந்துட்டா எவன் ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொடுப்பான்? இதுதாங்க நடக்குது. இதுதான் உண்மை. ஸோ தயவு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக விட்றாதீங்க. செய்கிற வேலையே தெய்வம், அதையே செய்யுங்க. இல்லை டெலிவரி வேலையில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் டாக்ஸி ஏர்னிங்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோவில் 2500 சம்பாதிக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. நீங்கள் வெறும் 1200 சம்பாதிப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஜாபை விட்டு நீங்கள் 2500 சம்பாதிக்க வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நாசமாக தான் போகும். நீங்கள் சொபேட்டோவோ இல்லை ஸ்விக்கியோ நீங்கள் 1200 சம்பாதிச்சிட்ருக்கீங்க, ஒழுங்காக சம்பாதிச்சிட்ருக்கீங்க. அதை பார்த்து ஆசைப்பட்டு அந்த ஜாபை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா அடித்து சொல்கிறேன், உங்கள் லைஃப் நாசமாக தாங்க போகும். நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். நான் நாசமாக போகணுன்றதுக்காக சொல்லலை. ஏன்னா நான் இந்த 2-3 வீடியோ பார்த்துட்டு நடுவில் நான் ஒரு வாரம் நாசமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைண்டை செட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இப்போது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ ஓடிட்டுருக்கேன். என்ன ஏது அப்படின்றத அடுத்து நான் வீலாக்ஸ் போடும்போதோ இல்லை ஐயா சாமி வீலாக்ஸில் இன்ஃபர்மேஷன் நான் போடுறேன். வீலாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்பிரேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா போட்டர் தாங்க இருந்தது. எனக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்தே ஆகணுங்க போட்டர். நான் அதுக்காக தான் வெயிட்டிங். நான் போட்டருக்காக தான். இது என்னோடய பர்சனல் மெசேஜ். போட்டரில் வந்து அகேன்ஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் லைஃபை காப்பாற்றி கொடுத்தது கொஞ்ச நாள் வந்து போட்டுருக்கேன். ஆனால் இப்போ ஓட்ட முடியலன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஓட்டிட்டீங்களா தோட? இப்போ என்ன ஓட்டிட்டீங்க? போட்டர் ஓட்டிட்டீங்களா? பைக் டாக்ஸி ஓட்டிட்டீங்களா? ஃபுட் டெலிவரி ஓட்டிட்டீங்களா? என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை நம்பி இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க. பழைய நிலைமையிலே இருங்க தோழர். நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகணுன்னா நிறைய வேலை இருக்குது, நிறையா தொழில் இருக்குது, அதை பாருங்கள் சரிங்களா? ஆனால் ஆப்பை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.